சயின்டிஃபிக்கலாக இது வரைக்கும் ப்ரூவ் ஆகியிருக்கு அண்ட் ஹேர் லாஸை பொட்டன்ஷியலாக க்யூர் பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் ஃபினாஸ்ட்ரைட். உங்களுக்கு ஹேர் லாஸ் இருந்தால் இந்த மெடிக்கேஷனை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணலாம், இது எப்படி ஒர்க் ஆகுது அண்ட் இதனோட சைட் எஃபெக்ட்ஸ் என்ன, அந்த சைட் எஃபெக்ட்ஸை வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறது அண்ட் வராமல் எப்படி தடுக்கிறது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். முதல்ல நமக்கு ஹேர் லாஸ் அதாவது ஆண்ட்ரோஜெனிக் அலோபேஷியா எப்படி வருது அப்படிங்கிற மெக்கானிசமாக தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு முதல்ல நமக்கு ஹேர் சைக்கிளோட ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். நம்மளோட ஒரு ஹேர் ஸ்டாண்டை ஸ்ட்ரக்சரலி ரெண்டு விதமாக வந்து பிரிக்கலாம். ஒன்று ஷாஃப்ட், இன்னொன்று வந்து பார்த்திங்க ஹேர் பல்பு. இந்த ஷாஃப்ட் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஸ்கின்னுக்கு மேல இருக்கும், நம்ம கண்ணுக்கு விசிபிளா தெரியுது. அண்ட் இந்த ஹேர் பல்ப் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஸ்கின்னுக்கு உள்ள வந்து டீப்பா இருக்கும். ஒரு மரத்துக்கு எப்படி வேர் இருக்கோ அதே மாதிரி தான் நம்ம ஹேருக்கு ஹேர் பல்பு. அண்ட் இந்த ஹேர் பல்ப்ல தான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹேர் வளர்றதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸை கொடுக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ் எல்லாமே இருக்கு. அண்ட் இந்த ஹேர் பல்ப்ல இருந்து தான் ஹேர் ஃபாலிக்கிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வருது. அண்ட் இந்த ஹேர் சைக்கிளோட வளர்ச்சியில பாத்தீங்க அப்படின்னா மொத்தமா 3 ஸ்டேஜ் இருக்கு. அதுல முதல் ஸ்டேஜ் ஆனஜன் அதாவது growth phase. இது 2 லிருந்து 3 வருஷத்துக்கு நடக்கக்கூடியது. ஒரு ஹேர் ஸ்டாண்ட் எவ்வளவு நீளமா வளருது அப்படிங்கிறது இந்த ஸ்டேஜ் எவ்வளோ நாளைக்கு நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கு. அண்ட் ஒன்ஸ் இந்த ஆனஜன் ஃபேஸ் அதாவது கம்ப்ளீட்டா க்ரோ ஆகி முடிச்ச உடனே கேட்டஜன் அப்படிங்கிற இன்னொரு ஃபேஸுக்கு வந்து போகும். இது வந்து மெயின்டெனன்ஸ் ஃபேஸ். அந்த வளர்ந்து முடிஞ்ச ஹேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு அப்படியே மெயின்டெனன்ஸ்ல இருக்கும். அந்த மெயின்டெனன்ஸ் ஃபேஸ் பாத்தீங்க அப்படின்னா 2 லிருந்து 3 வாரத்துக்கு நடக்கக்கூடியது. இந்த மெயின்டெனன்ஸ் ஃபேஸ்க்கு அப்புறம் வரக்கூடியது டீலோஜன் அதாவது கொட்டுற ஃபேஸ். இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா வளர்ந்த ஹேர் ஃபாலிக்கிள்ஸ் அதோட ஹேர் ஷாஃப்ட்டை கொட்டிட்டு திரும்பி பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆனஜன் ஃபேஸ் அதாவது growth ஃபேஸுக்கு வந்து என்ட்ரி ஆகும். இந்த சைக்கிள் பாத்தீங்க அப்படின்னா திரும்ப வந்து கண்டினியூ ஆகும் இந்த ஹேர் ஃபாலிக்கிள் இருக்கிற வரைக்கும். நம்ம ஸ்கேல்ப்ல பாத்தீங்க அப்படின்னா 80% ஆஃப் த ஃபாலிக்கிள்ஸ் ஆனஜன் அப்படிங்கிற அந்த growth ஃபேஸ்ல தான் இருக்கும். ஒரு 15 இருந்து 20% மட்டும் தான் இந்த டீலோஜன் ஃபேஸ்ல இருக்கும். ஸோ கொட்டது வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே கம்மியா இருக்கும். நம்ம தலையில எப்பவுமே ஹேர் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இது நார்மலான ஒரு ப்ராசஸ். ஸோ இப்போ ஆண்ட்ரோஜெனிக் அலோபேஷியா அதாவது ஹேர் லாஸ்னால வழுக்க விழுகிறது எந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஹேர் லாஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 2 டைப்ஸ் இருக்கு, மேல் பேட்டர்ன் ஹேர் லாஸ் அண்ட் ஃபீமேல் பேட்டர்ன் ஹேர் லாஸ் அப்படின்னு. மேல் பேட்டர்ன் ஹேர் லாஸ் தான் நம்ம யூஸ்வலா பார்க்கறது. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சைட்ஸ் மட்டுமே வந்து கொஞ்சம் அதிகமாகும், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டீப் ஆகும், அதுக்கப்புறம் ஜாயின் ஆகிட்டு கடைசியில் முன்னாடியிலேருந்து பின்னாடி வர முடி மொத்தமாக கொட்டிட்டு சைட்லையும் பின்னாடியும் கொஞ்சமாக மட்டும் இருக்கும். இது டிபிக்கலான மேல் பேட்டர்ன் ஹேர் லாஸ். இதுவே ஃபீமேல் பேட்டர்ன் ஹேர் லாஸில் பார்த்தீங்க அப்படின்னா சென்டர்லேருந்து ஸ்டார்ட் ஆகும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் ஆகி கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி மட்டும் ஒரு ஃபியூ லேயர்ஸ் ஆஃப் ஹேர் ஃபாலிகிள்ஸ் வந்து இருக்கும். அண்ட் நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா பால்டிங் ஆகிடும். கிட்டத்தட்ட தலைமையில வந்து ஒரு க்ரௌன் வச்ச மாதிரி இருக்கும். மேல் அண்ட் ஃபீமேல் பேட்டர்ன் ஹேர் லாஸ் அப்படின்னு பேர் வச்சதுனால இது மேல்ஸுக்கு மட்டும்தான் வரும், இது ஃபீமேல்ஸுக்கு மட்டும்தான் வரும்னு சொல்ல முடியாது. இந்த 2 டைப்பில் எது வேணால் யாருக்கு வேணால் வரலாம். பட் மெஜாரிட்டி ஆஃப் த டைம் இந்த மேல் பேட்டர்ன் ஹேர் லாஸ் மேலுக்கும் ஃபீமேல் பேட்டர்ன் ஹேர் லாஸ் ஃபீமேலுக்கும் வரும். இந்த ஹேர் லாஸ் அதாவது ஆண்ட்ரோஜெனிக் அலோபேஷியாவோட முக்கிய காரணம் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்டோஸ்டெரோன். இந்த டெஸ்டோஸ்டெரோன் ஆண்களில் வந்து நிறைய இருக்கும், இதை மேல் ஹார்மோன்னுமே சொல்லலாம். அண்ட் ஃபீமேல்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்டோஸ்டெரோன் இருக்கும், பட் ரொம்பவே கம்மியாக இருக்கும். பட் இந்த டெஸ்டோஸ்டெரோன் நம்ம பாடியில் இன்னொரு வெர்ஷனாக கன்வெர்ட் ஆகும். அதுக்கு பேர் தான் டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டிரோன் DHT. இந்த வெர்ஷன் நார்மலான டெஸ்டோஸ்டெரோனை விட பல மடங்கு பொட்டன்ட் ஆனது. இந்த ஹார்மோனுக்கு நம்ம ஹேர் ஃபாலிகிள்ஸில் ரிசெப்டார் இருக்கு. ஸோ இந்த DHT பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஹேர் ஃபாலிகிள்ஸில் போய் ஆக்ட் ஆகக்கூடியது. அண்ட் இந்த மாதிரி இந்த DHT நம்மளோட ஹேர் ஃபாலிகிள்ஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆகிறப்ப நம்மளோட ஹேர் ஃபாலிகிளோட சைஸை வந்து கம்மி பண்ணும், அதாவது சுருங்க வைக்கும். அப்படி சுருங்குற ஹேர் ஃபாலிகிளோட ஆனஜன் ஃபேஸ் அதாவது growth ஃபேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாகும். உதாரணத்துக்கு நான் நார்மலாக 2 லிருந்து 3 வருஷத்துக்கு ஆனஜன் ஃபேஸ் நடக்குதுன்னு சொல்லியிருந்தேன். இப்போ இந்த ஹேர் ஃபாலிகிளோட சைஸ் வந்து கம்மியானதுனால இது பார்த்தீங்க அப்படின்னா 1 லிருந்து 2 வருஷத்துக்கு மட்டும்தான் இந்த ஹேர் growthோட ஃபேஸ் வந்து நடக்குது. ஸோ இதனால பாத்தீங்க அப்படின்னா ஹேரோட growth வந்து கம்மியாகுது. அண்ட் அதே சமயம் சீக்கிரமா டீலோஜன் ஃபேஸுக்கும் வந்து என்டர் ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி ஹேர் ஃபாலிக்கிள் இந்த DHTக்கு எக்ஸ்போஸ் ஆக பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சைக்கிளுக்கும் நம்ம ஹேர் ஃபாலிக்கிளோட சைஸ் வந்து கம்மியாகிட்டே போகும். கடைசியில் பாத்தீங்க அப்படின்னா மொத்தமாக காணாமையும் போயிடும். இப்படி தான் ஆண்ட்ரோஜெனிக் அலோபேஷியா அப்படிங்கிற இந்த ஹேர் லாஸ் வந்து நடக்குது. இப்போ உங்களுக்கு ஆண்ட்ரோஜெனிக் அலோபேஷியா இருக்கு அப்படிங்கிறத எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்? 4 விஷயம் இருக்கு. உங்க ஃபேமிலியில யாருக்காச்சும் ஆண்ட்ரோஜெனிக் அலோபேஷியா இருக்கா? பியூபர்ட்டி ஸ்டார்ட் ஆன உடனே யூஸ்வலி டீனேஜ் இயர்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஹேர் ஃபால் அதிகமா இருக்கா? அண்ட் 3வது இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்ல உங்களோட ஹேர் லாஸ் இருக்கா? அண்ட் 4வது நீங்க குளிக்கிறப்ப கண்டிப்பா ஹேர் ஃபால் ஆகும். அந்த ஹேர் ஸ்டாண்ட்ஸை எடுத்து ஒன்று பக்கத்துல ஒன்று வச்சு பாருங்க. ஒன்று வந்து திக்காவும் இன்னொன்று வந்து தின்னாவும் வேற சைஸ்ல இருக்கு அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் DHT வந்து ஹேர் ஃபாலிக்கில் சின்னதாக்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த 4 கேள்விக்கும் எஸ் அப்படின்னா உங்களுக்கு ஆண்ட்ரோஜெனிக் அலோபேஷியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஆனா தயவு செய்து உங்களை நீங்களே டயக்னோஸ் பண்ணிக்காதீங்க. ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் ஒப்பீனியன் போய்கிட்டு உங்களுக்கு இருக்கிறது ஆண்ட்ரோஜெனிக் அலோபேஷியா தானா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நீங்களே உங்களுக்கு இந்த கண்டிஷன் இருக்கிறதா கன்ஃபார்ம் பண்ணிக்க வேண்டாம். ஸோ நம்ம பாடியில் டெஸ்டோஸ்டெரோன் இருக்கு, இது வந்து DHTயா கன்வெர்ட் ஆகுது. இந்த DHT பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஹேர் ஃபாலிக்கிள் சைஸை வந்து கம்மி பண்ணிட்டே இருக்கு. அண்ட் ஒரு கட்டத்தில் இந்த ஹேர் ஃபாலிக்கிள் லாஸும் ஆகிடுது. ஸோ ஆண்ட்ரோஜெனிக் அலோபேஷியாவோட ரூட் காஸ் இதுதான். ஸோ ரூட் காஸ் இதுதான் அப்படிங்கிறப்ப இதுக்கான சொல்யூஷனும் இங்கே தான் இருக்கு, DHT பிளாக்கர்ஸ். இந்த DHT ஹார்மோன் வந்து டெஸ்டோஸ்டெரோன்ல இருந்து ஃபார்ம் ஆகிறத தடுக்கிறதுக்கு நம்ம கிட்ட நிறைய ட்ரக்ஸ் இருக்கு. அதுல ஒரு கிளாஸ் ஆஃப் ட்ரக்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபினாஸ்ட்ரைட். இந்த கிளாஸ் ஆஃப் ட்ரக்ஸை வந்து 5-ஆல்ஃபா ரிடக்டேஸ் பிளாக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த
இந்த டெஸ்டோஸ்டரோன் வந்து டிஹெச்டியாக மாறுறதுக்கு ஒரு என்சைம் தான் வந்து காரணமாக இருக்குது. அந்த என்சைமோட பேர் தான் 5-alpha reductase. ஸோ இந்த என்சைமை தான் இந்த ஃபினாஸ்டைட் அப்படிங்கிற இந்த ட்ரக் வந்து பிளாக் பண்ணுது. இதனால் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹேர் லாஸோட வேகம் கம்மியாகிறதுலேருந்து ஹேர் லாஸ் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகி ரீக்ரோத்தும் ஆகுது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய எவிடன்ஸ் வந்து இருக்குது. அண்ட் என்னோட ஒப்பீனியனில் ஆண்ட்ரோஜெனிக் அலோபேஷியாவுக்கு ஒன் அண்ட் ஒன்லி பெஸ்ட் ஆப்ஷன் ஃபினாஸ்டைட் தான். ஏன் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல் விஷயம் லாங் டேர்ம் வயபிலிட்டி. ஹேர் லாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ நாளைக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு ஃபேக்டர். ஒரு ட்ரீட்மெண்ட்டை லாங் டேர்மாக நமக்கு ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா அதுலேருந்து நமக்கு சிக்னிஃபிகண்ட்டான ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கணும். அதாவது ஹை ரிவார்டு வந்து இருக்கணும். ஃபினாஸ்டைட் தான் பேசிக்கலி கோல்ட் ஸ்டாண்டர்ட் ஃபார் ஹேர் லாஸ். எந்த ஒரு டெர்மட்டாலஜி ஜேர்னலாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா சயின்டிஃபிக் லிட்ரேச்சர் வெப்சைட்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஃபினாஸ்டைடுக்கான எவிடன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்கச்சக்கமாக அவைலபிளாக இருக்குது. ஆனால் ஆல்மோஸ்ட் இந்த ட்ரக்கை எடுத்துக்கிற 100-90 பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா ஹேர் லாஸில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத எவிடன்ஸில் கிளியராக சொல்லியிருக்காங்க. அடுத்து லாங் டேர்மாக ஃபாலோ பண்ணுறப்ப அந்த ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா லோ எஃபர்ட்டாக இருக்கணும். ஜஸ்ட் ஒரு டேப்லெட்டை முழுங்குறதுக்கு நம்ம எந்த ஒரு எஃபெக்ட்டும் பெருசாக போட தேவையில்லை. அண்ட் அதே சமயம் லோ காஸ்ட்டாக இருக்கணும். ஒரு வருஷத்துக்கான ஃபினாஸ்டைட் டேப்லெட்ஸோட விலை பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 3000 3500 மட்டும்தான் வரும். மந்த்லி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 250 to 300 rupees தான் வரும், டிபெண்டிங் ஆன் த பிராண்டு. ஸோ நீங்கள் மற்ற ஹேர் லாஸ் ட்ரீட்மெண்ட்ஸை கம்பேர் பண்ணுறப்ப இருக்கிறதுலே சீப்பஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஃபினாஸ்டைட் தான். அண்ட் அது பெஸ்ட்டும் கூட. ஸோ லாங் டேர்மாக இந்த ட்ரீட்மெண்ட் வந்து வயபிளாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். அடுத்து லாங் டேர்ம் சேஃப்டி டேட்டா இருக்கா அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். 5 year ஸ்டடீஸ் இருக்குது, 10 year ஸ்டடீஸ் இருக்குது, ஆல்மோஸ்ட் 20 year ஸ்டடீஸ் வரைக்குமே இருக்குது. இந்த ஸ்டடீஸில் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபினாஸ்டைட் எடுக்கிற ட்ரக் பாப்புலேஷனை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அண்ட் 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு அவங்க ஹேரில் வந்து ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, இல்லை சைட் எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப எதுவும் அதிகமாக இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி லாங் டேர்ம் டேட்டா இருக்குது அப்படின்னாவே அந்த ட்ரக்கு அதோட எஃபெக்டை வந்து கன்சிஸ்டண்ட்டாகவும் ரிலையபிளாகவும் பண்ணியிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஃபினாஸ்டைடில் மெயினான பிரச்சனையாக 2 விஷயங்களை வந்து நான் பார்த்தேன். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா டோஸ், இன்னொன்று வந்து சைடு எஃபெக்ட். ஃபார்ச்சுனேட்லி இந்த ரெண்டுமே வந்து இன்டர் கனெக்டட். ஸோ டோஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறப்ப சைடு எஃபெக்ட்ஸோட எஃபெக்ட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்மியாகுது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். ஃபினாஸ்டைட் 2 விதமான ஃபார்முலேஷன்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஓரலாக டேப்லெட் ஃபார்ம்லேயும் இருக்குது, டாப்பிக்கலாக லோஷன் ஃபார்ம்லேயும் வந்து அவைலபிளாக இருக்குது. இதில் இருக்கிறதுலே சீப்பஸ்ட் அஃப்கோர்ஸ் ஓரல் ஃபார்முலேஷன் தான். முன்ன சொன்ன மாதிரி மாதத்துக்கு ஒரு 250 to 300 வரைக்கும் தான் வரும். இதுவே டாப்பிக்கல் ஃபார்முலேஷன் பார்த்திங்க அப்படின்னா டபுள் த ரேட் இருக்கும். ஆக்சுவலாக மாதத்துக்கு 800 ஆரம்பிச்சு 1200 வரைக்குமே இருக்கும், டிபெண்டிங் ஆன் த பிராண்ட். ஸோ எந்த ஃபார்முலேஷன் அப்படின்னு செலக்ட் பண்ணுறதுல காஸ்ட் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டர். ஓவரலாக டேப்லெட் ஃபார்மில் எடுத்துக்கிறப்ப டோஸ் பார்த்திங்க அப்படின்னா 1 mg டேப்லெட்ஸாக வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஆண்ட்ரோஜெனிக் அலோபேஷியா கொடுக்குற ஸ்டாண்டர்ட் டோஸும் இதுதான், 1 mg per day. இந்த ஸ்டாண்டர்ட் டோஸில் ஃபினாஸ்டைட் எடுத்துக்கிறப்ப நம்மளோட டிஹெச்டி லெவல்ஸ் 70% கம்மி பண்ணுது. பட் இதில் பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த ஃபினாஸ்டைடோட டிஹெச்டி பிளாக்கிங் எஃபெக்ட் அரித்மெட்டிக் எஃபெக்ட் கிடையாது, லாகரித்மிக் எஃபெக்ட். நம்ம இந்த ட்ரக்கோட டோஸ் இன்க்ரீஸ் பண்ண அந்த ட்ரக்கோட எஃபெக்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா அதிகமாகிட்டே போச்சு அப்படின்னா அது வந்து அரித்மெட்டிக் ரிலேஷன்ஷிப். இதுவே இந்த ட்ரக்கோட டோஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண நமக்கு கிடைக்கிற எஃபெக்டோட சைஸ் வந்து கம்மியாகிட்டே போச்சு அப்படின்னா அது வந்து லாகரித்மிக் எஃபெக்ட். இப்போ இந்த சார்ட்டை பார்த்திங்க அப்படின்னா இதில் 1 mg ஃபினாஸ்டைட் 71% எஃபெக்டை வந்து கொடுத்துருக்கு. அதுக்கு அப்படியே பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா 0.2 mg, அதாவது நார்மலாக 1 mg டோஸை விட 80% கம்மியான டோஸில் வந்து கொடுக்குறப்ப 69% டிஹெச்டியை வந்து பிளாக் பண்ணி எஃபெக்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. அடுத்து இன்னும் முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா 0.05 mg அப்படிங்கிற டோஸில் 50% ஆஃப் த டிஹெச்டியை பிளாக் பண்ணி எஃபெக்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு 95% கம்மி டோஸில். ஸோ டோஸை வந்து நம்ம அதிகம் பண்ண பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கிற எஃபெக்டோட அளவும் வந்து கம்மியாகிட்டே போகுது. ஸோ 0.2 mg ஆஃப் ஃபினாஸ்டைட் எடுத்துக்கிறப்ப நமக்கு கிடைக்கிற எஃபெக்ட்டுக்கும் 1 mg டோஸ் எடுக்கிறப்ப நமக்கு கிடைக்கிற எஃபெக்ட்டுக்கும் வித்தியாசம் வெறும் 2% மட்டும்தான். ஆனால் 80% ஓவர் டோஸ். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம ஊரில் டேப்லெட் ஃபார்மில் அவைலபிளாக இருக்கிறது லோவஸ்ட் டோஸ் 1 mg மட்டும்தான். உங்களுக்கு இப்போ தான் ஹேர்லாம் ஸ்டார்ட் ஆகுது, ஹேர் லைன் வந்து கொஞ்சமாக தான் பின்னாடி போயிருக்கு அப்படின்னா நீங்கள் மைக்ரோ டோசிங்கில் வந்து ஃபினாஸ்டைடை வந்து எடுத்துக்கலாம் உங்களோட டெர்மட்டாலஜிஸ்ட் ஒப்பீனியனோட. ஸோ இந்த மைக்ரோ டோசிங் எப்படி பண்ணலாம் அப்படின்னா இந்த டேப்லெட் அப்படியே பாதியாக பிரேக் பண்ணிங்கன்னா ஒரு பாதியில் 0.5 mg தான் இருக்கும். அண்ட் ஆல்டர்னேட் டேஸில், அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த மாதிரி பாதி மாத்திரை எடுத்துக்கிறதுனால பார்த்திங்க அப்படின்னா நம்ம சிஸ்டம்க்கு எஃபெக்டிவாக ஒரு நாளைக்கு 0.25 mg அப்படிங்கிற அளவுக்கு தான் ஃபினாஸ்டைட் எக்ஸ்போஸ் ஆகும். ஸோ 1 mg அப்படிங்கிற இந்த ஸ்டாண்டர்ட் டோஸ்க்கு கம்பேரபிளான எஃபெக்ட்ஸும் நமக்கு வந்து கிடைக்கும் 80% கம்மி டோஸில். அண்ட் ஒரு வருஷத்துக்கான ஃபினாஸ்டைட் செலவு 3500 சொன்னது 4 வருஷமாக மாறிடும். கம்மி டோஸ் அப்படின்னா கம்மி சைட் எஃபெக்ட்ஸ் பீரியட். பட் உங்களுக்கு ஆல்ரெடி அட்வான்ஸ்டான ஹேர் லாஸ் இருக்குது, நார்வுட் ஹாமில்டன் ஸ்கேலில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேஜ் 3 அண்ட் அதுக்கும் மேலேயும் இருக்குது அப்படின்னா உங்களோட ஹேர் லாஸோட வேகம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த நேரத்தில் நீங்கள் இந்த ஸ்டாண்டர்ட் டோஸ் 1 mg அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். அண்ட் ஒன்ஸ் உங்கள் ஹேர் லாஸ் வந்து கண்ட்ரோல் ஆனதுக்கப்புறமா வேணால் நீங்கள் திரும்பி டைட்ரேட் பண்ணி இந்த மாதிரி கம்மி டோஸ்க்கு வந்து வந்துடலாம். அடுத்து டாப்பிக்கல் ஃபார்முலேஷன். இந்த டாப்பிக்கல் ஃபார்முலேஷனில் பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரலாக 0.1% அப்படிங்கிற கான்சன்ட்ரேஷனில் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த டாப்பிக்கல் சொல்யூஷன்ஸில் 1 ml நீங்கள் எடுத்து அப்ளை பண்ணுறப்ப
எஃபெக்டிவாக 1 மில்லிகிராம் வந்து நம்ம ஸ்கேல்பில் வந்து டெலிவர் ஆகும். ஸோ டேப்லெட்டாக எடுத்துக்கிறப்ப 1 மில்லிகிராம் டேப்லெட் அப்படிங்கிற மாதிரி, டாப்பிக்கலாக எடுத்துக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா 1 ml சொல்யூஷன். ஸோ இந்த டாப்பிக்கல் சொல்யூஷன் வந்து டெவலப் பண்ணதுக்கு காரணமே நம்ம ஃபினஸ்டைடை லோக்கலாக டெலிவரி பண்ணுறது மூலமாக சிஸ்டமிக்காக ஃபினஸ்டைட் அப்சார்ப்ஷனை வந்து கம்மி பண்ணிக்கலாம். அதே மாதிரி சிஸ்டமிக்காக வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸையும் வந்து கம்மி பண்ணிக்கலாம். அண்ட் லோக்கலாக நமக்கு இந்த ஹேர் க்ரோத் எஃபெக்ட் கிடைக்குது பார்த்தீங்களா, இதை மட்டும் வந்து நம்ம ப்ரிசர்வ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். பட் இதில் பிரச்சனை என்ன அப்படின்னா, ஃபினஸ்டைட் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சின்ன மாலிக்யூல். இந்த மாலிக்யூல் ஈஸியாக ஸ்கின் வழியாக அப்சர்வ் ஆகி நம்ம பிளட்டில் வந்து சிஸ்டமிக்காக வந்து எஃபெக்டை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருது. ஸோ ஓவரலாக டேப்லெட்டாக எடுத்துக்கிறப்பவும் டாப்பிக்கலாக ஒரு சொல்யூஷனாக வந்து அப்ளை பண்ணுறப்பவும் ஒரே மாதிரி தான் எஃபெக்டை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு ஒரு பேப்பரில் வந்து ஆக்சுவலாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த பேப்பரை வச்சுட்டு ஆக்சுவலாக சயின்டிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஓரலுக்கும் டாப்பிக்கலுக்கும் வித்தியாசமே இல்லை அப்படின்னு ஆர்கியூ பண்ணுறாங்க. இன்னொரு சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா டாக்டர்ஸ், நாங்கள் வந்து பேஷண்ட் மேலே நேராகவே வந்து யூஸ் பண்ணுறோம், கண்கூடாக வந்து இந்த ரிசல்ட்ஸ் வந்து பார்க்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் சைடு எஃபெக்ட்ஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதா வந்து டாக்டர்ஸ் வந்து ஆர்கியூ பண்ணுறாங்க. அண்ட் அந்த ஸ்டடியுமே ஆக்சுவலாக நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 24 ஹெல்தி மென்னை வந்து எடுத்துகிட்டு அவங்களுக்கு வந்து ஆண்ட்ரோஜெனிக் அலோபேஷியா இருக்கிறதுனால அவங்கள வந்து 2 குரூப்பாக பிரிச்சுக்கிட்டு ஒரு குரூப் வந்து டேப்லெட் எடுத்துக்கிறாங்க, இன்னொரு குரூப் வந்து பார்த்திங்க அப்படின்னா டாப்பிக்கல் சொல்யூஷன் வந்து எடுத்துக்கிறாங்க. அண்ட் ஒரு வார கடைசியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களோட பிளட் லெவல்ஸ் ஆஃப் டிஎஸ்டியை வந்து செக் பண்ணுறாங்க. அப்படி செக் பண்ணுறப்ப பார்த்திங்க அப்படின்னா டேப்லெட் வந்து எடுத்துக்கிட்ட குரூப்பில் 62லேருந்து 72% வந்து டிஎஸ்டி கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயம் டாப்பிக்கல் எடுத்த குரூப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 68லேருந்து 75% வந்து டிஎஸ்டியை கம்மி பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த ஸ்டடியில் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ட்ரக்கோட எக்ஸ்போஷர் வந்து கம்மியாக இருக்குது. அதாவது பிளாஸ்மா ஃபினஸ்டைட் லெவல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 குரூப்லேயும் செக் பண்ணுறப்ப ஓவரலாக எடுத்துக்கிட்டவங்களுக்கு அதிகமாகவும் டாப்பிக்கலாக எடுத்துக்கிட்டவங்களுக்கு கம்மியாகவும் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு. நம்ம வந்து ஒரு மிடில் கிரவுண்ட் எடுத்துக்கலாம். உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் மேலே ரொம்ப கன்சர்னிங்காக இருந்தது அப்படின்னா உங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட்டை வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக டாப்பிக்கல் சொல்யூஷனை வந்து யூஸ் பண்ணலாம். அதே சேம் நீங்கள் வந்து அங்கே மைக்ரோ டோசிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, எப்படி பாதி டேப்லெட்டை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பிட்டீங்களோ அதே மாதிரி இங்கேயும் 0.5 ml வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்டர்னேட் டேஸில் வந்து ஆக்சுவலாக யூஸ் பண்ணலாம் மைக்ரோ டோசிங்காக. பட் இதில் வந்து ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது, அதை நான் வந்து சொல்லியே ஆகணும். ஸோ முதல் விஷயம் காஸ்ட். டாப்பிக்கல் சொல்யூஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஓரல் டேப்லெட்டை விட அதிகமான ப்ரைஸில் தான் வந்து இருக்கும். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2லேருந்து 3 மடங்கு ப்ரைஸ் வந்து அதிகமாக தான் இருக்கும். அண்ட் ரெண்டாவது பெரிய டிஸ்அட்வான்டேஜ் டைம் கன்சூமிங். ஒரு மாத்திரை வந்து எடுத்து முழுங்கிறது வந்து வேறு, நம்ம கண்ணாடி முன்னாடி நின்று ஒரு 0.5 ml வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக எடுத்து அதை ஸ்கேல்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹேரில் வந்து அதிகமாக படாமல் ஸ்கேல்பில் படுற மாதிரி வந்து கரெக்டாக அப்ளை பண்ணி அது வந்து ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்குறது வந்து கண்டிப்பாக வந்து வேறு தான். பை மிஸ்டேக்காக இந்த டாப்பிக்கல் ப்ராடக்ட்டை நீங்கள் அதிகமாக வந்து அப்ளை பண்ணிட்டீங்க ஒரு நேரத்தில் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஈஸியாக சிஸ்டமிக்காக வந்து அப்சர்வ் ஆகிடும். நம்ம ஓரல்லேருந்து டாப்பிக்கலாக இந்த ஃபார்முலேஷனை மாற்றி யூஸ் பண்ணுறதுக்கு காரணமே நம்ம லோக்கலாக வரக்கூடிய இந்த ஹேர் எஃபெக்ட்ஸை மட்டும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும், சிஸ்டமிக்காக வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸை கம்மி பண்ணணும் அப்படின்னு தான். பட் தவறுதெல்லாம் இந்த மாதிரி அதிகமாக யூஸ் பண்ணுறப்ப ஓரலுக்கும் டாப்பிக்கலுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடுது. அதுக்காக நம்ம பே பண்ண ப்ரீமியமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேஸ்ட் ஆகிடுது. ஸோ ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருக்குது அப்படின்னாலுமே அதை ஃபாலோ பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி கொஞ்சம் கம்மி தான் அப்படின்னே சொல்லலாம். பிகாஸ் ஒரு நாளைக்கு நமக்கு டைம் இருக்கும், ஒரு நாளைக்கு வந்து டைம் இருக்காது, அவசரத்தில் வந்து மறந்துடுவோம், இல்லை அப்படின்னா ஒழுங்காக அப்ளை பண்ண மாட்டோம். இந்த மாதிரி டாப்பிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் நிறைய இன்கன்சிஸ்டன்சிஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த ஃபார்முலேஷன்ஸ் எல்லாமே ஆயிலியாக இருக்கும். நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறப்ப ஹேருக்கு வந்து கிரீஸியான ஒரு ஃபீலிங்கும் கிடைக்கும். இந்த அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி உங்களுக்கு எந்த ஃபார்முலேஷன் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலி ரொம்ப முக்கியமான விஷயம், சைடு எஃபெக்ட்ஸை பற்றி அனலைஸ் பண்ணியே ஆகணும். லெட்ஸ் கெட் சீரியஸ். ஸோ இவ்வளோ குவாலிட்டியான ஒரு ஹேர் லாஸ் ட்ரீட்மெண்ட் தான் ஃபினஸ்டைட். பட் இதை நிறைய பேர் யூஸ் பண்ணுறதுக்கு தயங்குறதுக்கு காரணமே இதோட சைடு எஃபெக்ட்ஸ் ப்ரொஃபைல். ஸோ ஹியூமன் ஃபிசியாலஜியோட ஒரு மெயினான ப்ராப்ளமே இதுதான். ஸோ இப்போ இந்த டிஎஸ்டி பார்த்திங்க அப்படின்னா ஹேர் ஃபாலுக்கு காரணமாக இருக்குது. ஸோ இப்போ இந்த நம்ம டிஎஸ்டியை பிளாக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஹேர் ஃபாலும் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடும். இது வந்து ஒரு மெக்கானிசம். பட் இந்த டிஎஸ்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம உடம்புல பல வேலைகளை வந்து பண்ணக்கூடியது. அதுவும் சேர்ந்து வந்து பிளாக் ஆகிறதுனால தான் நமக்கு வந்து சைடு எஃபெக்ட்ஸ் வர ஆரம்பிக்குது. ஸோ மெயினான அட்வர்ஸ் சிம்டம்ஸ் வந்து போஸ்ட் ஃபினஸ்டைட் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். இதில் மெயினாக வர சிம்டம்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் வந்து டிக்ரீசிங் லிபிடோ, அடுத்து எஜாகுலேஷன் டிஃபிகல்ட்டி அண்ட் நான் செக்ஷுவல் சைடு எஃபெக்ட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா டிப்ரெஷனை காஸ் பண்ணுறதா மேஜராக ஒரு மெட்டா அனாலிசிஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் கேட்குறதுக்கு எனக்கே பயமாக தான் இருக்குது. பட் பயப்பட வேணாம், பொறுமையாக அனலைஸ் பண்ணலாம். ஒரு காமன் மேனாக இந்த ட்ரக் எடுத்துக்கிறதுனால நமக்கு வரக்கூடிய அந்த சைடு எஃபெக்ட் ரிஸ்க் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுதான் மோஸ்ட் ரீசெண்டாக கிடைச்ச சைடு எஃபெக்ட் டேட்டா. அன்ஃபார்ச்சுனேட்லி இது வந்து ஒரு மெட்டா அனாலிசிஸ். இப்போ ஒரு மெட்டா அனாலிசிஸ் வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஃபினஸ்டைட் யூஸ் பண்ண ஸ்டடீஸில் எல்லாத்துலேயுமே சைடு எஃபெக்ட்ஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்டடீஸ்
ஸ்டடீஸ் எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணி ஒரே பேப்பருக்கு கீழே வந்து ஆர்கனைஸ் பண்ணி எவ்வளோ ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொன்னாங்க அப்படின்னா அதை தான் வந்து மெட்டா அனாலிசிஸ். இப்போ இந்த மெட்டா அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இன்க்ளூஷன் க்ரைட்டீரியா இருக்குது, எக்ஸ்க்ளூஷன் க்ரைட்டீரியா இருக்குது. இன்க்ளூஷன் க்ரைட்டீரியா பார்த்திங்க அப்படின்னா எந்த ஸ்டடீஸ் எல்லாமே இதில் இன்க்ளூட் ஆகும் அப்படிங்கிறத வந்து நிர்ணயம் பண்ணும். எக்ஸ்க்ளூஷன் க்ரைட்டீரியா பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த ஸ்டடீஸ் எல்லாம் இந்த மெட்டா அனாலிசிஸில் வராது அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணும். இந்த ஸ்டடியோட இன்க்ளூஷன் டேட்டாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல் க்ரைட்டீரியா அது வந்து ரேண்டமைஸ்டு டபுள் பிளைண்ட் பிளசிபோ கண்ட்ரோல் ட்ரையலாக வந்து இருக்கணும். ஸோ சயின்டிஃபிக் ஸ்டடீஸில் காசேஷன், அதாவது ஒரு ட்ரக்கு ஒரு எஃபெக்டை வந்து காஸ் பண்ணுது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு கோல்ட் ஸ்டாண்டர்ட் மெத்தட் தான் இந்த ரேண்டமைஸ்டு டபுள் பிளைண்ட் பிளசிபோ கண்ட்ரோல் ட்ரையல். ஸோ அந்த மாதிரி ட்ரையல்ஸ் எவ்வளோ நடந்திருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அடுத்து அந்த ஸ்டடீஸ்லையுமே ஃபினாஸ்டைட் வந்து 1 மில்லிகிராம் பர் டே அப்படிங்கிற டோஸில் சாப்பிட்ருந்தா மட்டும்தான் அதை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மூணாவது க்ரைட்டீரியா எய்தர் ஹெல்தி வாலண்டியர்ஸ் இல்லைன்னா ஆண்ட்ரோஜெனிக் அலோபேஷியா ஆல்ரெடி இருக்கிறவங்களோ இந்த ஸ்டடியில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த ஸ்டடீஸும் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து எக்ஸ்க்ளூஷன் க்ரைட்டீரியா அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ ரேண்டமைஸ்டு கண்ட்ரோல் ட்ரையல் தவிர எந்த ஒரு ஸ்டடியாக இருந்தாலும் அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்படியே ரேண்டமைஸ்டு கண்ட்ரோல் ட்ரையலாகவே இருந்தாலும் ஃபினாஸ்டைடு வந்து 1 மில்லிகிராம் பர் டே அப்படிங்கிற டோஸை தாண்டி யூஸ் பண்ணியிருந்தாலோ இல்லை அதை விட கம்மியாக யூஸ் பண்ணியிருந்தாலோ அந்த ஸ்டடியும் இந்த அனாலிசிஸ்க்கு irrelevant அப்படிங்கிறதுனால அந்த ஸ்டடீஸுமே வந்து எலிமினேட் பண்ணிடுறாங்க. அண்ட் இந்த ஸ்டடியில் பார்ட்டிசிபேட் பண்ணுற சப்ஜெக்ட்ஸ் எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா இதர் ஹெல்தி வாலண்டியராக இருக்கணும், இல்லை அப்படின்னா ஆண்ட்ரோஜெனிக் அலோபேஷியா ஆல்ரெடி இருக்கிறவங்களா இருக்கலாம். மற்ற டிசீசஸ், அதாவது எண்டோக்ரைன் டிசீசஸ் லைக் டயபெட்டிஸ் இருக்கவங்க, ஹைப்பர் டென்ஷன் இருக்கவங்க, ஆல்ரெடி ஹார்ட் டிசீஸ், கிட்னி டிசீஸ், இந்த மாதிரி டிசீஸ் இருக்கிறவங்களில் இந்த ஸ்டடீஸ் வந்து நடந்திருந்தது அப்படின்னா அதுவுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எலிமினேட் பண்ணிடுவாங்க. அண்ட் ஃபீமேல் ஸ்டடீஸுமே வந்து எலிமினேட் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் இந்த சைட் எஃபெக்ட் ப்ரொஃபைலில் பார்த்திங்க அப்படின்னா முக்கால்வாசி மேல் செக்ஷுவல் சைட் எஃபெக்ட்ஸாக தான் இருக்குது. ஸோ ஃபீமேல் ஸ்டடீஸை வந்து இதில் இன்க்ளூட் பண்ணுறதுல அர்த்தம் இல்லை. அண்ட் ஒரு சில ஸ்டடீஸ் பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸுமே ரிப்போர்ட் பண்ணல. ஸோ சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாத ஸ்டடீஸை வந்து இந்த மெட்டா அனாலிசிஸ்க்குள்ளே கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட ரிஸ்க் ப்ரொஃபைலை வந்து இது டைலூட் பண்ணிடும். ஸோ இந்த மெட்டா அனாலிசிஸில் இவங்க செலக்ட் பண்ணியிருக்க இந்த ஸ்டடீஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக 14 ரேண்டமைஸ்டு கண்ட்ரோல் ட்ரையல்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் 10 ரேண்டமைஸ்டு கண்ட்ரோல் ட்ரையல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபினாஸ்டைடு வந்து எடுத்தவங்களுக்கு, அடுத்து இன்னொரு 4 வந்து பார்த்திங்க அப்படின்னா டியூட்டாஸ்டைடு அப்படிங்கிற இன்னொரு மாலிக்யூல், அதாவது ஃபினாஸ்டைடுக்கு ரொம்ப க்ளோஸ்லி ரிலேட்டடாக இருக்க இன்னொரு மாலிக்யூலை கன்சியூம் பண்ண ஸ்டடீஸை வந்து எடுத்திருக்காங்க. அண்ட் இந்த ஸ்டடி பாப்புலேஷனோட ஏஜ் குரூப் பார்த்திங்க அப்படின்னா 18 வயசுலேருந்து 50 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க, அதுலேயும் நார்மலாக இருக்க ஹெல்தி வாலண்டியர்ஸ், இல்லை அப்படின்னா ஆண்ட்ரோஜெனிக் அலோபேஷியா இருக்கவங்க. அண்ட் இந்த ஸ்டடீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 1 இயர்லேருந்து 2 இயர் வரைக்குமே மேக்ஸிமமாக நடந்திருக்கு. ஸோ சாலிடான செலெக்ஷன் க்ரைட்டீரியா. அண்ட் இந்த டேட்டா வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாக்ட்லி வாட் வி நீட். இந்த டேட்டா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு க்ளோஸ்லி ரிலேட்டடான ஒரு டேட்டா. ஸோ இந்த ஃபினாஸ்டைட் ஸ்டடீஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2257 சப்ஜெக்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அதில் 132 பேர் வந்து அவங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் வந்ததாக வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நம்பர்ஸை வச்சு பார்க்குறப்ப ஃபினாஸ்டைட் வந்து சைட் எஃபெக்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்கான ரிஸ்க் 5.85%. ஸோ பேசிக்கலி நம்ம ஒரு 100 பேரை எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு வந்து ஃபினாஸ்டைட் டேப்லெட் கொடுக்குறோம் அப்படின்னா 1 மில்லிகிராம் பர் டே அப்படிங்கிற டோஸில் அதில் தோராயமாக 6 பேருக்கு வந்து சைட் எஃபெக்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஐயோ 6 பேர் அப்படின்னா நமக்கும் வந்துருமே அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இன்னொரு ஸ்டாட் வந்து சொல்கிறேன். இதே சேம் ஸ்டடியில் இன்னொரு குரூப் வந்து இருக்குது, அதாவது பிளசிபோ குரூப், அதாவது ஃபினாஸ்டைடுக்கு பதிலாக டம்மி மாத்திரை சாப்பிட்ட குரூப். அந்த குரூப்பில் பார்த்திங்க அப்படின்னா 2122 சப்ஜெக்ட்ஸ் வந்து இருந்திருக்காங்க. அவங்களும் பார்த்திங்க அப்படின்னா 80 பேர் தனக்கு இதே சைட் எஃபெக்ட்ஸ் வந்து வந்திருக்கிறதா ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அது எப்படி திமிங்கலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பை சான்ஸ். நம்ம இந்த ஸ்டடீஸை வந்து பண்ணுறதுக்கு முக்கியமான காரணமே இந்த சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் இந்த ட்ரக் தான் ப்ரொடியூஸ் பண்ணுதா இல்லை பை சான்ஸ் வந்து இவங்களுக்கு வருதா அப்படிங்கிறத டிஸ்டிங்விஷ் பண்ணுறதுக்காக தான். ஸோ இந்த டம்மி மாத்திரை சாப்பிட்ட குரூப்பில் பார்த்திங்க அப்படின்னா இதே சைட் எஃபெக்ட்ஸ் வர்றதுக்கான ரிஸ்க் 3.77%. ஸோ 100 பேரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 பேருக்கு இந்த ட்ரக்கை எடுக்காமலே இந்த சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறது ரிப்போர்ட் ஆகிருக்கு. ஸோ ஃபினாஸ்டைடு எடுக்கிறதுனால நமக்கு ஆக்சுவல் செக்ஷுவல் சைட் எஃபெக்ட்ஸ் ரிஸ்க் பார்த்திங்க அப்படின்னா 2.1%. அதாவது 100 பேரில் 2 பேர்த்துக்கு வந்து சைட் எஃபெக்ட்ஸ் வரலாம் அக்கார்டிங் டு திஸ் மெட்டா அனாலிசிஸ். அண்ட் சர்டைன்லி இது வந்து ரொம்ப கம்மியான ஒரு ரிஸ்க் தான். பட் இன்டர்நெட்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஃபினாஸ்டைடு யூஸ் பண்ணி எனக்கு வாழ்க்கையே போயிடுச்சு அப்படிங்கிற போஸ்ட்டை வந்து நீங்கள் நிறைய பார்க்க முடியும். இன்டர்நெட் இஸ் அ பிளேஸ் ஃபார் எக்ஸ்ட்ரீமிஸ்ட். எய்தர் இந்த ட்ரக்கை யூஸ் பண்ணி கொத்தா வந்து முடி வளர்ந்தவங்களாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா இந்த ட்ரக்ஸை யூஸ் பண்ணி ரொம்ப மோசமாக வந்து சைட் எஃபெக்ட்ஸ் வந்தவங்களாக இருக்கட்டும், இந்த 2 எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்நெட்டில் கண்டிப்பாக ஆக்டிவாக இருப்பாங்க. மற்றவங்களுக்கெல்லாம் ரிசல்ட் வந்துச்சா, ஓகே சைட் எஃபெக்ட்ஸ் இல்லையா, ஓகே நம்ம பொழப்பா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லைஃப்பை பார்த்துட்டு அவங்க போயிடுவாங்க. ஏன் இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்லேயே கூட ஃபினாஸ்டைடு எடுத்து தன்னோட பேட் எக்ஸ்பீரியன்ஸை வந்து யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக ஷேர் பண்ணலாம். பிகாஸ் இந்த ட்ரக்கை வந்து ஒரு 10 லட்சம் பேர் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா நம்ம கணக்குப்படி பார்த்தோம் அப்படின்னா 20,000 பேருக்கு வந்து சைட் எஃபெக்ட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் 2,000 பேர் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணாலுமே அது வந்து நமக்கு பெரிய விஷயமா தான் தெரியும். ஏன்னா ரிசல்ட்ஸ் கிடைச்ச சைட் எஃபெக்ட்ஸ் வராத 9,80,000 பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை பற்றி பேச போகிறதில்ல. ஸோ உங்களுக்கு ஆண்ட்ரோஜெனிக் அலோபேஷியா இருக்குது, இதனால் உங்கள் டே டு டே லைஃப்பில் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் இந்த ட்ரீட்மெண்ட் ஆப்ஷனை வந்து கன்சிடர் பண்ணுறதுக்கு சைட் எஃபெக்ட்ஸ்னால உங்களுக்கு வந்து பயமாக இருக்குது அப்படின்னா என்னோட அட்வைஸ், டோன்ட் வரி.
ஸோ ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் கன்சல்டேஷன் போங்க, உங்களோட ஹேர் கண்டிஷன் ஆண்ட்ரோஜெனிக் அலோபேஷியா தானா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். இதெல்லாம் எதுக்கு நான் பால்டாகவே இருந்துக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அது உங்களோட பர்சனல் சாய்ஸு. ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள டிமோட்டிவேட் பண்ண வேணாம். ஏன்னா நான் பால்டாகவே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவருக்கு 35 வயசு ஆயிருக்கும், கல்யாணம் ஆயிருக்கும், அதுக்கப்புறம் 2 குழந்தையும் வந்திருக்கும். இதுக்கப்புறம் எனக்கு ஹேர் வந்தால் என்ன வரலன்னா என்ன அப்படின்னு அவங்க கண்டிப்பாக சொல்லலாம். 25 வயசில் கொட்டிக்கிட்டே இருக்க முடியோட இருக்கிற முடியை வச்சுட்டு பால் ஸ்பாட்ஸை கவர் பண்ணிக்கிட்டு மொத்தமாக கொட்டுறதுக்குள்ளே கல்யாணம் ஆகிடாதா அப்படின்னு இருக்கவங்களுக்கு தான் அதோட வலியும் வேதனையும் தெரியும். ஸோ இந்த சைடு எஃபெக்ட்ஸோட ரிஸ்க் 100ல் 2 பேருக்கு தான் வரும் அப்படிங்கிறது என்னதான் ரொம்ப கம்மியாகவே இருந்தாலும் 2 பேருக்கு வந்திருக்கு. அப்போது ரிஸ்க் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த 100ல் 2 பேராக நம்ம வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன முயற்சிகள் பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்து பார்ப்போம். முதல் விஷயம், நீங்கள் ஓவர் வெயிட்டாக இருக்கீங்க, உங்களோட பாடி ஃபேட் பர்சன்டேஜ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் வர்றதுக்கான ரிஸ்க் தியரட்டிக்கலி கொஞ்சம் அதிகம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்ம பாடியில் டெஸ்டோஸ்டரோன் வருது, அது டிஹெச்டியாக மாறுது. இதை நம்ம ஒரு மெடிகேஷன் யூஸ் பண்ணி பிளாக் பண்ணிட்டோம். ஸோ நேச்சுரலாக டெஸ்டோஸ்டரோன் போக வேண்டிய வழியை நம்ம பிளாக் பண்ணிட்டோம் அப்படிங்கிறப்ப அடுத்து இன்னொரு வழியாக இந்த டெஸ்டோஸ்டரோன் மெட்டபலைஸ் ஆக பார்க்கும். அதுதான் அரோமடைசேஷன். அதாவது இந்த டெஸ்டோஸ்டரோன் அரோமடைசேஷன் அப்படிங்கிற இந்த ப்ராசஸ் மூலமாக எஸ்ட்ரோஜனாக கன்வெர்ட் ஆகும். இந்த ப்ராசஸ்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான என்சைம் இருக்குது, அரோமடைஸ். இந்த அரோமடைஸ் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக நம்மளோட ஃபேட் செல்ஸில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஓவர் வெயிட்டாவோ இல்லை ஒபீஸாவோ இருக்கீங்க, அதே மாதிரி பாடி ஃபேட் பர்சன்டேஜ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா உங்களோட பாடியில் அரோமடைஸோட ஆக்டிவிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ இந்த டிஹெச்டி பிளாக்கர், அதாவது ஃபினாஸ்ட்ரைட்னால பிளாக் ஆகக்கூடிய எக்ஸஸ் டெஸ்டோஸ்டரோன் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்ட்ரோஜனாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி எஸ்ட்ரோஜனாக கன்வெர்ட் ஆகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷுவல் சைட் எஃபெக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். அதுக்கப்புறம் கைனகோமேஸ்டியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வாட்டர் ரிட்டன்ஷன் வரலாம். ஸோ நீங்கள் ஓவர் வெயிட்டாகவும் இருக்கீங்க, ஆண்ட்ரோஜெனிக் அலோபேஷியாவும் இருக்குது அப்படின்னா ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட பாடி வெயிட்டை ஒரு ஹெல்தியான பாடி வெயிட் ஸ்டாண்டர்டுக்கு கொண்டு வாங்க. நீங்கள் மேலே இருந்தால் 15 to 20% அப்படிங்கிற இந்த பாடி ஃபேட் ரேஞ்சுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் இன்னுமே கான்ஃபிடென்ட்டாக இந்த மெடிக்கேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் வெயிட்டை கம்மி பண்ணுறீங்க அப்படின்னாலே உங்களோட டயட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்க அப்படின்னு அர்த்தம். உங்களோட லைஃப் ஸ்டைல் ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸை கம்மி பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுறது மூலமாக உங்களுக்கு பலவிதமான நல்ல விஷயங்கள் நடக்கும். அதனாலேயே உங்களோட ஹேர் growth அக்சலரேட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஜென்ரலி நீங்கள் ஒரு நல்ல ஹெல்தியான லைஃப் ஸ்டைல் இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு சைட் எஃபெக்ட் ரிஸ்க் கம்மி தான். டயட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தேவையான அளவு ப்ரோட்டீன் இருக்குது, 1.6 கிராம் per kg. அதுக்கப்புறம் நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறது, தேவையான அளவு ஃபைபர் சாப்பிட்றது, அதுக்கப்புறம் வீக்லி 4 or 5 times எக்ஸசைஸ் பண்ணுறது அண்ட் 8 hours ஆஃப் அன்டிஸ்டர்ப்டு ஸ்லீப் எடுத்துக்கிறது. இப்போ நான் சொன்ன எல்லாமே 95% ஆஃப் ஹெல்தி லைஃப் ஸ்டைல். உங்களுக்கு இப்போ தான் ஹேர் லாஸ் ஸ்டார்ட் ஆகுது, அதாவது ஹேர் லைன் இப்போ தான் கொஞ்சம் பின்னாடி போயிருக்கு அப்படின்னா நீங்கள் மைக்ரோ டோசிங் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். இந்த மாதிரி மைக்ரோ டோசிங்கில் ஸ்டார்ட் பண்ணுறப்ப, அதாவது 1 milligram ஸ்டாண்டர்ட் டோஸுக்கு பதிலாக ஒரு 0.2 milligram இல்லை ஒரு 0.5 milligram இந்த மாதிரி பாதி டோஸில் ஸ்டார்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் ஆன ரிஸ்க் பார்த்தீங்க அப்படின்னா ட்ராமேட்டிக்காக கம்மியாகும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சைட் எஃபெக்ட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கப்புறமும் சைட் எஃபெக்ட்ஸ் வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம்? 99% ஆஃப் த டைம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த ட்ரக்கை யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் வருது அப்படின்னா கண்டினியூட் யூஸில், அதாவது ஒரு 2 to 3 months கண்டினியூட் யூஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே காணாமல் போயிடும். அப்படி 2 to 3 மாதம் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சைட் எஃபெக்ட்ஸ் ரொம்ப தொந்தரவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ட்ரக்கை ஸ்டாப் பண்ணீங்க அப்படின்னாலுமே அடுத்து ஒரு 1 to 2 monthsல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இந்த சைட் எஃபெக்ட்ஸ்லேருந்து ரிலீஃப் கிடைச்சிடும். அடுத்து யாரெல்லாம் இந்த ட்ரக்கை எடுத்துக்க கூடாது? ஆல்ரெடி உங்களுக்கு இந்த சைட் எஃபெக்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ட்ரக்கை நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டியதில்லை. ஆல்ரெடி டிப்ரெஷன் ஹிஸ்ட்ரியில் இருக்கவங்க, இல்லை அப்படின்னா டிப்ரெஷனுக்கு கரண்ட்டாக மெடிக்கேஷனில் இருக்கவங்க, டு பி சேஃப் எந்த ஒரு சைக்காட்ரிக் இல்னஸாக இருந்தாலும் அதுக்கு மெடிக்கேஷனில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஃபினாஸ்ட்ரைடை அவாய்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ஃபினாஸ்ட்ரைட் ஒரு டெரட்டோஜெனிக் ட்ரக், அதாவது கருவில் வளர்கிற குழந்தைக்கு குறைபாடுகளை ஏற்படுத்தக்கூடியது. ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடிஸ் இல்லை அப்படின்னா கன்சீவ் ஆக ட்ரை பண்ணுற யாராக இருந்தாலும் இந்த ட்ரக்கை ஹேர் லாஸ்க்காக யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓரலாக இருந்தாலும் சரி, டாபிக்கலாக இருந்தாலும் சரி, ரெண்டையுமே அவாய்ட் பண்ணிக்கணும். அண்ட் ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுறப்ப ஹஸ்பண்ட்ஸுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓரலாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, டாபிக்கலாக இந்த ஃபார்முலேஷனை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் கையெல்லாம் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு அந்த ட்ரக்கை ஒழுங்காக வாஷ் பண்ணாமல் உங்கள் மனைவியோட ஸ்கின் மேலே உங்கள் கை பட்டுச்சு அப்படின்னா அந்த ஸ்கின்னு வழியாக இந்த ட்ரக் அப்சர்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறதுனால ஹஸ்பண்ட்ஸும் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். ஸோ நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு பிளான் பண்ணுறீங்க, ஆனால் ஃபினாஸ்ட்ரைடில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு 3 மாதத்துக்கு கம்ப்ளீட்டாக இந்த ட்ரக்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பிளான் பண்ணலாம். அண்ட் ஆல்ரெடி நிறைய ஹேர் ஃபாலிகல்ஸ் லாஸ் ஆகிடுச்சு, முன்னாடிலேருந்து பின்னாடி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே பால்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறவங்களுக்கு ஃபினாஸ்ட்ரைட்னால பெரிய ஒரு ரிசல்ட் கிடைக்காது. உங்களுக்கு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் தான் ஒன்லி ஆப்ஷன். அப்படி நீங்கள் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாலுமே அந்த ஃபாலிக்கலை பாதுகாக்கிறதுக்கும் நீங்கள் ஃபினாஸ்ட்ரைடில் இருந்து தான் ஆகணும். உங்களுக்கு ஆண்ட்ரோஜெனிக் அலோபேஷியா இருக்குது அப்படின்னா the best thing that modern medicine can offer for you today is finasteride according to evidence. இந்த வீடியோ ரொம்ப லாங்காகவும் டீடியஸாகவும் இருந்தது அப்படின்னா தயவு செய்து மன்னிச்சுக்கோங்க. பிகாஸ் இந்த ட்ரக்குக்கு பின்னாடி அவ்வளோ ஹிஸ்ட்ரி இருக்குது, அவ்வளோ நுவான்சஸ் இருக்குது, அதாவது நுணுக்கங்கள் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் இன்டர்நெட்
இன்டர்நெட்டில் தேடினீங்க அப்படின்னா தலை எது வால் எது அப்படின்னு பிடிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு இருக்கிற முடியும் கொட்டிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய நுணுக்கங்கள் இருக்க ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே நீங்கள் போகிறப்ப உங்களுக்கு கம்ப்ளீட்டான ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியல அப்படின்னா டாக்டர் அண்ட் பேஷண்ட்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை வந்து இந்த ஒரு வீடியோ மூலமாக தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மெயினாக பண்ண ஒரு எஜுகேட்டிவ் கைடன்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தயவு செய்து இந்த வீடியோ பார்த்துட்டு செல்ஃப் டயக்னோஸ் பண்ணிக்கிறதோ இல்லை செல்ஃப் மெடிகேட் பண்ணிக்கிறதோ கண்டிப்பாக பண்ணிக்க வேணாம். ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் ஒப்பீனியனோட ட்ரீட்மெண்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். 2 months ஒன்ஸ் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ட்ரீட்மெண்ட் மேலே நம்பிக்கை வைங்க. அண்ட் என்னோட இந்த ஒர்க்கை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு 0 cost மெத்தட் இருக்குது, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நவீன், ஓவர் அண்ட் அவுட்.